ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயிக் அண்ட் டேஸ்டியான சேமியா கிச்சடி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி கிச்சடி ரெசிபிஸ்லாம் செஞ்சு நம்ம சேனலில் இருக்குது. அதை பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கிச்சடி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சர்வ் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நீங்கள் சேமியா எடுக்கிறீங்களோ அந்த சேமியாவை இதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் தீஞ்சிரும். எனக்கே ஒரு 2-3 தீஞ்சிச்சு, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக வதக்கி இதை ஆற வச்சுருங்க. திருப்பி அதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு தாளிப்பு பொருள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் லைட்டாக வெள்ளையாகணும். அந்த வெள்ளை ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன காய்கறிகள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறேன். நல்லா எல்லா இடமும் கோட்டானதுக்கப்புறமா தக்காளி, பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. பழுத்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் இழுத்து அது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. 1 கப் சேமியாவுக்கு 2.5 கப் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த காய்கறிகள் எல்லாமும் குக் ஆகி சேமியாவும் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கன்சிஸ்டன்சி ஆறுனதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டா நல்லா குழகுழன்னு இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் இந்த கிச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப்டர் ஆற வச்சுட்டு சாப்பிடுங்க. ஸோ எல்லாமே இதில் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன். நான் 2 கப் சேமியா எடுத்திருக்கேன். ஸோ 5 கப் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி போட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 7 மினிட்ஸ் விட்டுடுங்க. நடுவில் அந்த குமிழ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே வெந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சேமியா சேர்க்கணும். சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு லைட்டாக ஒரு தடவை கலரிட்டு சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் ஆஃப்டர் ஓப்பன் பண்ணும்போது நல்லா கலரிங்காக டெம்டிங்காக அழகாக நம்ம சேமியா கிச்சடி ரெடி ஆகிடும். ஆற வச்சதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் மாற்றி தேங்காய் சட்னி வச்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மோர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.